தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்து வரக்கூடிய நிலையில் அவ்வப்போது ஆங்காங்கு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரம் என்ன? தேவபிரியன், குறிப்பாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் கடுமையான வெயில் நிலவி வரக்கூடிய நிலையில இன்றைய தினத்துல 19க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல வருகின்ற 26ஆம் தேதி வரை தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வருகின்ற 27ஆம் தேதி வரை இந்த நிலை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தளவுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக, அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 to 37 டிகிரியாக காணக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழகத்துல பரவலாக ஒரு சில மாவட்டங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்களுக்கான எந்தவித எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது நேரடியாக வெயிலில் செல்லக்கூடியதை முதியவர்கள், குழந்தைகள் தவிர்க்க வேண்டும் என்றும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வேல்முருகன்.